வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முக்கிய வினாவிடைகள் பகுதி. முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாவிடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க அப்படிங்கிறது இந்த கேள்வியாக இருக்கிறது. படம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு சதுரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சதுரத்தில் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கால்வட்ட பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சம கால்வட்ட பகுதிகள் 4 மூலைகளிலுமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால்வட்ட பகுதிகளை விடுதல் செய்து உள்ளடங்கிய சதுரத்தின் மீத பகுதியை நிழலிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிழலிடப்பட்ட இந்த ஸ்டார் மாதிரியான பகுதியை தான் நாம் பரப்பளவு கண்டுபிடிக்க இருக்கிறோம். இந்த பரப்பளவு என்பது சதுரத்தினுடைய முழு பரப்பில் 4 சமகால்வட்ட பகுதிகளினுடைய பரப்பளவை கழித்து பெறக்கூடிய விடை அப்படிங்கிற அளவில் இது கிடைக்கும். எனவே சதுரத்தினுடைய பக்க அளவு பார்க்குறோம், அது 10 சென்டிமீட்டர். கால்வட்டத்தினுடைய ஆரம் பார்க்குறோம், இந்த முழு 10 சென்டிமீட்டருங்கிறது சதுரத்தினுடைய பக்கம். அதில் பாதி அளவு எடுக்கும்போது கால்வட்டத்தினுடைய ஆரம். எனவே சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கு இந்த 10 சென்டிமீட்டர் பக்கம் அளவு A பெருக்கல் Aயில் பயன்படுத்திக்கிறோங்க. அதன் பிறகு கால்வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிப்பதற்கு இந்த 10ல் பாதி ஆகிய 5 சென்டிமீட்டர் எடுத்து ஆரமாக பயன்படுத்தி கொள்வோம். அப்போ சதுர பக்க அளவு A = 10 சென்டிமீட்டர், கால்வட்ட ஆரம் 6 = 5 சென்டிமீட்டர். நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு என்பது சதுரத்தின் பரப்பளவு, இந்த ஒட்டுமொத்த சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 4 கால்வட்ட பகுதி, 4 சமகால்வட்ட பகுதியாக இருக்குன்னா 4 கால்வட்ட பகுதியின் பரப்பு 1 2 3 4. இப்போ சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு நமக்கு சூத்திரம் தெரியும், A² - 4 பெருக்கல் கால்வட்ட பரப்பினுடைய சூத்திரம் தெரியும், πr²/4. இந்த 4 வகுத்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ A² - πr² இருக்குது. A²ங்கிறது A 10ன்னு இப்போ தான் சொன்னோம், அதனால் 10² மைனஸ் பைக்கு பதிலாக 3.14 பிரதியிடுறோம், இன்ட்டு 6க்கு பதிலாக 5 பிரதியிடுறோம், ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இந்த A²ங்கிறது 10² மாறுது. பைக்கு பதிலாக 3.14 பெருக்கல் R²க்கு பதிலாக 5². அப்போ Aக்கு 10ஐயும் Rக்கு 5ஐயும் பிரதியிட்டதன் மூலமாக இந்த கணக்கீட்டு தொடங்குகிறோம். 10² என்பது 10 பெருக்கல் 10, 5² என்பது 5 பெருக்கல் 5. 5/100, 5×5 25. அதோடு அந்த 25ஓட 3.14 பெருக்கி அதில் ஒரு விடை வரும். அந்த விடையை எழுதிட்டு 100ல் அந்த விடையை கழிச்சிடணும். இப்போ 25ஐயும் 3.14ஐயும் பெருக்கிறோம். தசம எண்களை பெருக்கும்போது புள்ளி நீக்கிட்டு பெருக்கி பிறகு புள்ளி வச்சுக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. 5×4 = 22, 5×1 = 7, 5×3 = 15, 2×8 ஒரு இலக்கம் தள்ளி 10ஆம் இலக்கத்தில் எழுதணும். 1×2 2, 2×3 6, 0, 8 7 15 5 மீதம் 1. அந்த 1 1 2 3 3 5 8 1 6 7 78 50 அப்படின்னு வந்திருக்கு. 7850. அதில் 3.14 போது கடைசியிலேருந்து தான் இலக்கம் என்னன்னு 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த இடத்துல புள்ளி வந்துடும். அதனால் இதனுடைய விடை 78.50. கடைசியில் இருக்கிற பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லைங்கிறதுனால 78.5 மட்டும் எழுதியிருக்கிறேன். இப்போ 100லேருந்து 78.5 கழிக்கணும். அப்படி கழிக்கும்போது 100.0 எழுதிக்கிறணும். கீழே 78.5. ஏன் இந்த புள்ளி வச்சு 0 எழுதிக்கிறோன்னா, இங்கே புள்ளி வச்ச எண் இருக்குது. அப்போ புள்ளிக்கு பிறகு இங்கேயும் அதற்கு ஏற்றாற்போல் இலக்கம் உருவாக்கி கொள்ளணும். இல்லைன்னா 0 சேர்த்து விடுறோம். அப்போ 100.0 அதிலிருந்து 78.5 கழிக்கிறோம். இடமாற்றம் கழித்தல், கடன் வாங்கி கழித்தல் அப்படிங்கிற முறையில் அதை கழிக்கத்தகு எண்ணாக மாற்றிக்கொண்டு கழிக்கிறீங்க. இங்கே எண் மதிப்பு இல்லை, இங்கே எண் மதிப்பு இல்லை, இங்கேருந்து எண் வாங்குறீங்க. இது 1, அது கொடுக்கும்போது 0 ஆயிடுது. இறுதி இலக்கத்தில் 10 வச்சுட்டு இடையில எத்தனை பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் 9 எழுதிடுங்க. அப்போ 10ல் 5 கழித்த 5, 9ல் 8 கழித்து 1, 9ல் 7 கழித்து 2. எனவே 100லிருந்து 78.5ஐ கழித்த விடை 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும், அல்லது சதுர சென்டிமீட்டர் எழுதணும். இந்த தோராயமாக அப்படின்னு எழுதுவதற்கு காரணம், இந்த பை மதிப்பை எங்கெல்லாம் பிரதியிடுறோமோ அதனுடைய மதிப்பை தோராயமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிறேங்க. இந்த கணக்கு ஒரு எளிமையான கணக்கு, பல முறை தேர்வுகளில் மீண்டும் கேட்கப்படுகிற கணக்கு என்பதனால் நன்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள்.
அடுத்து ஒரு கொத்தனார் ஒரு அறையின் தரைதள பரப்பளவை குறிக்க x² கூட்டல் 6x கூட்டல் 8 என்ற கோவையை பயன்படுத்துகிறார். இது ஒரு இருபடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவை. இதை காரணிப்படுத்த இயலக்கூடிய அளவில் ஒரு கோவை கொடுத்துருக்குறாங்க. என்ற கோவையை பயன்படுத்துகிறார். அறையின் நீளம் மற்றும் அகலம் காண்க சொல்லியிருக்காங்க. செவ்வக வடிவ அறைன்னு சொல்லியிருக்கிறதுனால அறைன்னு சொல்லியிருக்காரு. செவ்வகமாகவும் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம். நான் செவ்வகமாக வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். சதுரமாக இருக்கும் பட்சத்தில் அது இரண்டும் என்னவாக வரும், சமமாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இப்போ செவ்வக வடிவத்தில் அந்த அறையை நான் வரைஞ்சி தீர்மானிச்சிருக்கிறேன். நமக்கு செவ்வக வடிவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீளம் பெருக்கல் அகலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீளம் பெருக்கல் அகலம் இரண்டினுடைய பெருக்கல் பலன் இந்த விடையாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த இருபடி கோவை. அப்போ பாருங்கள், இதை காரணிப்படுத்தணும்னா ஒரு மதிப்பை இதுக்கு 2 காரணிகள் கிடைக்கும். இதை காரணிப்படுத்தினோம்னா x² கூட்டல் 6x + 8 அப்படிங்கிற இந்த அமைப்பை காரணிப்படுத்தினோம்னா நமக்கு விடை 2 ஒருபடி காரணிகளாக கிடைக்கும். அதில் ஒன்று நீளமாகவும் இன்னொன்று அகலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வகத்தின் பரப்பளவு = L/B சதுர அலகுகள். இதுதான் தரைத்தள பரப்பு. இந்த தரைத்தள பரப்பு அது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற அளவு x² கூட்டல் 6x + 8. இப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இருபடி கோவையை காரணிப்படுத்தணும். அப்படி காரணிப்படுத்தும்போது நமக்கு 2 காரணிகள் கிடைக்கும். அந்த 2 காரணிகளில் ஒன்றை நீளமாகவும் மற்றொன்றை அகலமாகவும் பயன்படுத்தலாம். அப்போ x² கூட்டல் 6x + 8 இதை காரணிப்படுத்துவதற்கு எளிமையான டைமண்ட் ஷேப் மெத்தடை பயன்படுத்தணும். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எண் பெருக்கல் பலனாக வரக்கூடிய எண்ணாகவும் நடுவில் வரக்கூடிய எண் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கெழு மதிப்பானது கூட்டல் பலனாக வரும்படியாக 2 எண்களை ஒரு எண்ஜோடியை உருவாக்கணும். அதுதான் இந்த காரணிப்படுத்துதலினுடைய மிக விரைவாக செய்யக்கூடிய வேலை. அதற்கான காரணம் x² கூட்டல் a கூட்டல் b × x ப்ளஸ் a × bங்கிறது தான் என்னுடைய அமைப்பு. அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் அதை செய்கிறோம். அப்போ இந்த கடைசியில் இருக்கிற நம்பர் பெருக்கலாகவும் நடுவில் இருக்கிற நம்பர் கூட்டலாகவும் ஒரு எண் ஜோடி. 4 2 8ன்னு அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது சரியாக இருக்கான்னு பொருத்தி பாருங்கள். 4ஐயும் 2ஐயும் பெருக்கினா 8, 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. இந்த எண் ஜோடி கண்டுபிடிச்ச உடனே நமக்கு விடை கிடச்சிட்டதாக அர்த்தம். எக்ஸோடு அவங்கள சேர்த்து எழுதிடுங்க. x கூட்டல் 4, x கூட்டல் 2. ஆனால் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்து பழகணும். அதான் முறை. x² கூட்டல் 6x + 8ல் நம்ம பிரித்த இந்த அமைப்பு 4x கூட்டல் 2x. எனவே x²ஐயும் 8ஐயும் அப்படிங்க எழுதிடுங்க. இந்த 2 பேர்த்தில் எக்ஸை பொதுவாக விடுங்க. இந்த 2 இடத்துல 2 பொதுவாக விடுங்க. அப்போ இந்த 2 இடத்துல எக்ஸை பொதுவாக எடுக்கும்போது உள்ளார x கூட்டல் 4ன்னு மிஞ்சும். இங்கே 2 பொதுவாக எடுக்கும்போது x கூட்டல் 4ன்னு இங்கே உள்ளார மிஞ்சும். அப்போ இது ரெண்டுலையும் x + 4ங்கிறது பெருக்கல் காரணியாக வெளியில் எடுக்கிற உறுப்பாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா அதன் பிறகு உள்ளார x கூட்டல் 2ங்கிறது இருக்கும். இந்த அமைப்பு புரியாத குழந்தைகள் இந்த கணக்கை எழுதின உடனே இங்கே நம்ம பிரித்து வைத்திருக்க இந்த காரணிகளுக்கு பயன்படக்கூடிய எண்களை பயன்படுத்தியே நேரடியாக இந்த விடைக்கு வந்துடுங்க. அப்போ x கூட்டல் 4 × x கூட்டல் 2 அப்படின்னு 2 காரணிகளாக இந்த கொடுக்கப்பட்ட இருபடி கோவையை பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா? அதில் ஒன்று நீளம் மற்றொன்று அகலம். கட்டாயமாக இது ரெண்டும் சமம் இல்லை. அதனால் இது சதுரமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இது செவ்வகம்தான். அதில் ஒன்று நீளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொன்றை அகலமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இவற்றில் ஒன்று நீளம் மற்றொன்று அகலம். நீளம் என்பதை x கூட்டல் 4ன்னு எடுத்துருக்கிறேன். அகலம் என்பதை x கூட்டல் 2ன்னு எடுத்துருக்கிறேன். அது அலகுகள் அப்படின்னு எழுதப்படணும். அப்படி ஏன்னா நீளம் பக்க அளவு, நீளம், ஆரம் என்பதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுதும்போது அலகுகள் அப்படின்னு எழுதணும். அதனால் ஓரலகு விவரங்கள், அதனால் அலகுன்னு முடிக்கணும் விடைய. பாராட்டுகள். இந்த மாதிரி கணக்குகள் மிக எளிமையாக இருக்கும். முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. சிறப்பாக விடையளிப்பதற்கு வாழ்த்துகள்.